ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகின்ற கோகுலாஷ்டமியை எப்படி எளிமையாக வழிபடலாம் என்பதனை பற்றியும், அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் எந்த நேரத்தில் வருகின்றது என்பதனை பற்றியும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஆவணி மாதமும் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாக சேர்ந்து வருவதில்லை. அதாவது ஆடி மாதத்தில் இறுதியில் வருகின்ற இந்த 16/8/2025 அன்று அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரமும் சில கோவில்களில் கோகுலாஷ்டமியாக கொண்டாடப்படுகிறது. அதே நேரத்தில் அடுத்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் வருகின்ற, அதாவது 14/9/2025 அன்று வருகின்ற அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வருகின்ற அந்த நாளையும் சில கோவில்களில் கொண்டாடப்படுகிறது. 16/8/2025 அன்று வருகின்ற அஷ்டமி திதியை கோகுலாஷ்டமியாக எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது. 16/8/2025 அன்று சனிக்கிழமை காலை அஷ்டமி திதி 1:45 முதல் இரவு 11:13 வரை உள்ளது. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 6:49 முதல் 18ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4:28 வரை உள்ளது. ஆனால் கோவில்களில் 16/8/25 அன்று கொண்டாடப்படுகிறது. அதாவது அஷ்டமி திதியில் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்ததால் அன்று கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் அவதரித்ததால் 16ஆம் தேதியை கோவில்களில் கோகுலாஷ்டமியாக கொண்டாடப்படுகிறது. நாமும் 16ஆம் தேதியை கோகுலாஷ்டமியை கொண்டாடலாம். அப்படி முடியவில்லை என்றால் ரோகிணி நட்சத்திரத்தன்று, அதாவது 17ஆம் தேதியும் நாம் கொண்டாடலாம். கோகுலாஷ்டமியை நாம் எளிமையாக வழிபடலாம். வீட்டில் சிலை இருந்தாலோ படம் இருந்தாலோ துடைத்துவிட்டு பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு எளிமையான நைவேத்தியம் செய்து வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் நம்மால் முடிந்தால் கிருஷ்ண பரமாத்மா குடித்த சீடை, முறுக்கு அதெல்லாம் செய்து வைப்பார்கள். பிறகு இனிப்பாலான பண்டங்களையும் செய்து வைக்கலாம். ஆனால் முக்கியமாக பால், தயிர், வெண்ணெய், அவருக்கு பிடித்த வெண்ணெயை நாம் வைத்து எளிமையாக கோகுல அஷ்டமி என்று விரதம் இருந்தும் வழிபடலாம். முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்காகத்தான் விரதம் இருந்து வழிபடுவார்கள். அடுத்த வருடத்திற்குள், அதாவது கிருஷ்ண ஜெயந்தி வருவதற்குள் சிலருக்கு இந்த பாக்கியம் கிடைத்துவிடும். 16ஆம் தேதி அன்று முழுவதுமே அஷ்டமி திதி உள்ளதால் காலையும் வழிபடலாம். அல்லது மாலையில் நாம் பச்சரிசி மாவில் கிருஷ்ண பரமாத்மாவின் பாதங்களை போட்டு வீட்டிற்கு அழைத்து மாலையில் 6 மணிக்கு மேல் வழிபடுவது மிகவும் சிறப்பு. கிருஷ்ண பரமாத்மா வெண்ணெயை திருடி உண்பதாக புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய தாத்பரியம், பாலை காய்ச்சி உரியில் வைத்து மறுநாள் தயிர், மோரிலிருந்து வெண்ணெயை எடுப்பது போல நம்முடைய கிருஷ்ணருடைய மந்திரங்களை உரியில் வைத்து பிறகு பக்தி எனும் ஞானத்தை